தம்பி, நான்வெஜ் சிக்கன் வாங்கிட்டு வரத நல்ல வெஜிடேரியன் சிக்கனான்னு கேட்டு வாங்கிட்டு வா. வெஜிடேரியன் சிக்கனா? 1 கிலோ நான்வெஜ் சிக்கன் 240 ரூபா. ஆனா வெஜிடேரியன் சிக்கன் 100 கிராம் வாங்கினா போதும் வெறும் 30 ரூபா தான். 10 நாளைக்கு வந்து சமைக்கலாம். ஏக்கா, ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் சிக்கன் என்னங்கறத சொல்லு, உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுதான்டா சோயா சங்க்ஸ். ஏங்கா, சோயா சங்க்ஸ் இந்த மீல் மேக்கர் தான் வெஜிடேரியன் சிக்கன் சொல்லிட்டு இருக்கியா நீ? மணி, இதுக்கு பேர் மீல் மேக்கரே கிடையாது மணி. இதுதான் சோயா சங்க்ஸ். அதாவது இந்த பட்டாணி மாதிரி சின்ன சின்ன பருப்பா இருக்கும்ல சோயா, அதுல இருந்து கிடைக்கிறது. இந்த எண்ணெயெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் வர சக்கைய இந்த மாதிரி சோயா சங்க்ஸா போட்டு விக்கிறாங்க. இப்போ இந்த கடலை பருப்புலாம் இருக்கும், அதுல இருந்து எண்ணெயை பிழிஞ்சதுக்கு நம்ம கடலை எண்ணெய் வருது பாத்தியா. அதுக்கப்புறம் அந்த எள்ளு இருக்கும், அந்த எள்ளுல இருந்து எண்ணெயை பிழிஞ்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் வருது பாத்தியா. இந்த மாதிரிதான் இந்த சோயால இருந்து எண்ணெயெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் வர சக்கைய மாவா இருக்கும், அது சோயா மாவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாவை இந்த கேக்குக்கு, சாஸுக்கு, ஏதாவது கிரேவிக்கு இந்த மாதிரி கெட்டியா வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த சோயா மாவை பயன்படுத்துவாங்க. சரிக்கா, இந்த மீல் மேக்கர் சாப்பிட்டோம்னா ஆண்களுக்குலாம் மார்பகம் பெருசாயிரும் சொல்றாங்க. நீங்க ஏதோ இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு சாப்பிட சொல்லிட்டு இருக்க? அட தம்பி, விஷயம் தெரியாம பேசாதடா. உன்னையமா தான் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப 100 கிராம் சோயா சங்க்ஸையும் 100 கிராம் சிக்கனையும் ஒப்பிட்டு இது ரெண்டுல எதுல சத்து அதிகமா இருக்குன்றத உனக்கு நேரடியாவே சொல்றேன் பாரு. இப்போ 100 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 340 கலோரிஸ் இருந்துச்சு அப்படின்னா 100 கிராம் சிக்கன்ல வெறும் 240 கலோரிஸ் தான் இருக்கு. அதே மாதிரி இதுல 33 கிராம் கார்போஹைட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா இதுல கார்போஹைட்ரேட்டே கிடையாது. சோயா சங்க்ஸ்ல பொதுவா கொழுப்பு சத்துன்றது கிடையாது. அப்படியே இருந்தாலும் 0.5 கிராம் தான் கொழுப்பு சத்து இருக்கும். ஆனா சிக்கன்ல 14 கிராமுக்கு மேல கொழுப்பு சத்து இருக்கு. அதே மாதிரி இதுல 52 கிராம் புரதச்சத்து இருந்துச்சு அப்படின்னா இதுல வெறும் 27 கிராம் தான் புரதச்சத்தே இருக்கு. அதே மாதிரி இதுல 340 மில்லிகிராம் கால்சியம் இருந்துச்சு அப்படின்னா இதுல கால்சியம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா வெறும் 15 மில்லிகிராம் தான் இருக்கு. இதுல இரும்பு சத்துன்றது 20 மில்லிகிராம் இருந்துச்சு அப்படின்னா இதுல வெறும் 1.3 மில்லிகிராம் தான் இருக்கு. அதே மாதிரி நார்ச்சத்து இதுல 13 கிராம் இருந்துச்சு அப்படின்னா 100 கிராம் சிக்கன்ல நார்ச்சத்தே கிடையாது. கிட்டத்தட்ட ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிக்கனை விட சோயா சங்க்ஸ்லாம் அதிகமான சத்தே இருக்கு. அதனாலதான் இந்த வெஜிடேரியன் சிக்கன் சொன்னேன். இப்ப ஆண்களோட மார்பகம் பெருசாகுதுல, அத கைனகோமாஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சோயா சங்க்ஸ் சாப்பிடறனாலதான் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு அறிவியல் பூர்வமா நிறைய ஆய்வுகளை எலிகள் மேல பண்ணிருக்காங்க, மனிதர்கள் மேல எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுவுமே நம்ம நார்மலா சாப்பிடுற அளவை விட 5ல இருந்து 10% எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட ஆய்வு நடத்திருக்காங்க. இந்த மாதிரி நடத்தினதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சோயா சங்க்ஸ் சாப்பிடறனால இந்த மாதிரி எந்த ஒரு கைனகோமாஸ்ட்ரியாவும் வந்ததில்ல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இதுல இருக்க சத்தெல்லாம் கிடைக்காம போற மாதிரி சோயா சங்க்ஸ் சாப்பிடாம இருக்காத. நிறைய சாப்பிடாதனாலும் கொஞ்சம் அளவோட சாப்பிட்டுக்கலாம். குறிப்பா ஆண்களோட பெண்களுக்கு இந்த சோயா சங்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுடா. ஏங்கா, வீட்ல மீன் மேக்கர் சமைச்சா எல்லாரும் சாப்பிட போறோம், அதையே குறிப்பா பெண்களுக்கு மட்டும் அதிகமான சத்து கிடைக்கும் சொல்ற? மணி, இந்த பெண்களோட மாதவிடாய் காலத்துல அவங்களுக்கு நைட் அதிகமா வேர்க்க ஆரம்பிக்கும், பிறப்புறுப்புல அதிகமா வறட்சி ஏற்படும், அப்புறம் மண்ணிலை மாற்றங்கள்லாம் அதிகமா வரும். இந்த மூட் ஸ்விங்ஸ் சொல்றாங்க பாத்தியா, அதெல்லாம் வரும். அப்புறம் தூக்கமே அதிகமா இல்லாம தூக்க கோளாறுலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த சோயா சங்க்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஐசோஃப்ளேவோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சு நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆண்களுக்கும் இது நல்லது, பெண்களுக்கும் இது நல்லதுன்னு சொல்றேன். இதெல்லாம் சரிக்கா, இப்ப மீல் மேக்கர் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு இவ்வளவு நல்ல விஷயம் கிடைக்கும் நீ சொல்ற. ஆனா என்ன இருந்தாலும் சிக்கனை வாங்கி அதுல நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா சிக்கன் பொடி போட்டு கிரேவி மாதிரி செஞ்சு கொடுப்பிய, அந்த ருசி மீல் மேக்கர்ல வருமா என்ன? அட அப்படியே பண்ணலாம் மணி. இதுலயும் இப்ப மீல் மேக்கர் வாங்கி சுடுதண்ணில ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டதுக்கு அப்புறம் நம்ம கடாயில நல்லா எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம்லாம் போட்டு தாளிச்சு கொஞ்சம் இந்த பெப்பர் பொடியெல்லாம் தூவி விட்டு கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள் இருக்கு பாத்தியா அதெல்லாம் தூவி விட்டு இந்த தண்ணியில ஊறி இருக்கு பாத்தியா மீல் மேக்கர், அதை எடுத்து இதுல போட்டு கிண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு ருசியாகும்.